வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஸ்வர்ண சுந்தரி அப்படின்ற தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல பூர்ணா தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. இப்ப மீன் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்துல அவந்திகான்ற ஒரு பொண்ணு ட்ரெண்டிங்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு சின்ன ரோல் இந்த படத்துல பண்ணிருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃபார்மரை நமக்கு காட்டுறாங்க. அவர் உடம்பு முழுக்க காயமா இருக்கு. இப்ப கோயில்ல இருக்க சாமி கிட்ட வேண்டதுக்காக தான் இவர் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு. இங்கதான் இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு செடியை தோண்டி புதைக்கலான்றதுக்காக பையன் கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி தோண்டும் போதுதான் இவருக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு சிலை கிடைக்குது. அந்த சிலை பார்க்க நல்லா இருக்கு, இதை வச்சு விளையாட வேணா செய்ய அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட தந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே பையனோட ரியாக்ஷன் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்க வீட்டுல இருக்க நாய் இருக்கு பாத்தீங்களா, ஏதோ அபசகுணம் அப்படின்ற மாதிரி குலைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பையன் கண்டுக்க மாட்டான். இப்ப நைட் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் கொஞ்சம் தள்ளி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா இவரோட பையன் தான் போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப மறுநாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர் ஈவினிங் வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, திடீர்னு பயந்த மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. எதை பார்த்து பயப்படுறா அப்படின்ற மாதிரி இவரும் பொறுமையா உள்ள வராரு. அப்பதான் இவரோட அம்மாவை யாரோ கொண்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. கொன்னது வேற யாரும் கிடையாது, இவரோட பையனா ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான். அவன் பேய் பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிறான். பையனை விடக்கூடாது, எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த பையன் ஆட்டம் காமிச்சு காட்டு பகுதிக்கு ஓடிடுறான். பையன் உடம்புல தீய சக்தி தான் இருக்கும். அது குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் சாவடிச்சிருது. அதனால அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையனை சாவடிச்சிடுறாரு. எல்லார் பாடியும் எரிச்சிடுறாரு. இப்ப கடவுள் கிட்ட வேண்டதுக்காக தான் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த சிலையால பிரச்சனை வரக்கூடாதுன்ற மாதிரி அங்க இருக்க கிணறுல தூக்கி போடுறாரு. ஆனா அது கிணறுல போகாம அங்க இருக்க கிளையில மாட்டிக்குது. அது எப்படியாவது தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா இவரு ஸ்லிப் ஆகி உள்ள விழ போறாரு. ஆனா அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, மேல வந்து விழுந்துருது. இப்ப அந்த விழுந்த சிலை மேல ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. இப்ப அந்த பட்டாம்பூச்சி தீய சக்தியா மாறுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னும் இவர் கிணத்துக்குள்ள விழுந்திருக்க மாட்டாரு, மாட்டிட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அவர் ஏதோ பண்ணுது, இவர் உள்ள விழுந்துடுறாரு. இப்பதான் இந்த சிலை எப்பேற்பட்ட சிலைன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஒரு மன்னர் செல்வ செழிப்போட ஆட்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. யாரும் கண்ணு வைக்க கூடாதுன்றதுக்காக ஒரு சிலையை கிரியேட் பண்ண சொல்லிட்டாரு. திஷ்டிக்காக தான் இந்த சிலையை கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆட்களும் கிரியேட் பண்ணிடுறாங்க. அதுதான் இந்த சிலையா இருக்கும். இது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உள்வாங்குது இல்ல, அதனால இந்த சிலை ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியா மாறி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாம் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சாக்ஷின்னு ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா தண்ணியில எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சாக்ஷியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்களை பேட்டி எடுக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பிசினஸ்மேன் டீல் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அதாவது அந்த சிலை வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பிசினஸ்மேன் நினைக்கிறாரு. ஒருத்தர் இருக்காருல 5 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பிசினஸ்மேனா சிலையை எடுத்துட்டு வர சொல்றாரு. இங்க இருக்க இன்னொன்னு ஏஜென்ட் இருக்காருல, அந்த சிலை என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால சிலை வச்சிருக்க ஒரு டென்ஷன் ஆயிடுறாரு. இது வாங்கிட்டு இருக்கா, என்கிட்ட தான் சிலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ உடனே இவரோட ஆள் ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. அவன் போன் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகுது. இவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. சிலை பத்திரமா வாங்கிட்டு தானே இருக்குன்னு கேக்குறாரு. அண்ணா, இந்த சிலையை 2 பேர் சேர்ந்து பாத்துக்கிட்டோம்ல, அதுல ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். இந்த சிலையை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ பயப்படலாம் செய்யாத, எடுத்துட்டு வந்து தந்தா 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு. 5 லட்சமா அப்படின்ற மாதிரி இவனும் சந்தோஷப்படுறான். சிலையை ஒரு இடத்துல மறைச்சுதான் வச்சிருப்பான். அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள பார்த்தா ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி இவனை சுத்து போடுறாங்க. ஆகா, இதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவனும் தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஆட்கள் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் கார்ல வந்துட்டு இருக்கும் போது பொத்துன்னு இடிச்சிடுறாங்க. காரணம் இந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, குறுக்க ஓடி இருப்பான். அப்படி சடன் பிரேக் போட்டதுனால கார்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருது. மேடம், நீங்க வேற டாக்ஸி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் இறக்கி விட்டுறாரு. சீக்கிரமா போகணுமே அப்படின்ற மாதிரி இவங்களும் வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் எப்படியாவது சிலையை காப்பாத்திரணும் அப்படின்ற மாதிரி பைக்ல வேகமா போயிட்டு இருக்கான். ஆனா இவங்க காரை வச்சு இடிச்சிடுறாங்க. அதனால அவன் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். இப்ப அவங்க கிட்ட இருக்க சிலையை இந்த கேங்க சேர்ந்தவங்க எடுத்துடுறாங்க. அண்ணா, இப்ப சிலை நம்ம கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலை பாஸ் பண்ணிட்டாங்க. என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னல, இப்ப என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா என்னோட விலை 10 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது கூட எனக்கு ஓகே, சீக்கிரமா சிலையை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிசினஸ்மேன் சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் ராம் அப்படின்றது. இவரை பார்க்கறதுக்காக தான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு பிசினஸ் மீட்டிங் பிளான் பண்ணிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்கல்ல, ராம் பயங்கரமா கோவப்படுறாரு. பிசினஸ்மேன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது, கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, வேகமா அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என் மேலதான் தப்பு, திரும்பி ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேக்குறாங்க. அவரும் ஆபீஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆபீஸ்க்கு போய் பேசலாம் அப்படின்னு ராம் கிட்ட சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹைவேஸ் ரோட்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி செல வச்சிருக்க கேங் இருக்காங்கல்ல, அதே ஹைவேஸ்ல தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்ப யாடகூடமா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அங்க இருக்க பெயிண்டர் இருக்காரு பாத்தீங்களா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டாரு. இப்போ உடனே போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டு இருக்காரு. ஈரின் வரும்போது காரு கவுந்திருக்கு, என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்றாங்க. டிரைவரும் கிட்ட போய் பாக்குறாரு. மேடம் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப வண்டி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ் மேனும் சிலை கிடைச்சிருச்சான்னு கேக்குறாரு. இல்ல சார், கொண்டு வந்தவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. கண்டிப்பா இந்த சிலையை நம்ம வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா இந்த சிலையை வாங்கி தான் ஆகணும், அதுக்கு முன்னாடி இந்த சிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஜெயான் ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பழங்கால பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களை பார்க்கறதுக்காக தான் இந்த பிசினஸ் மேன் வந்திருக்காரு. இந்த சிலையை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதை எவ்வளவு மதிப்பு கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது அந்த சிலையா? அது முழுக்க நெகட்டிவ் எனர்ஜி தான், அதெல்லாம் நீங்க வாங்க கூடாது, எங்க பார்த்தாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லது நடக்கிறதுக்காக மாலை போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மாலை இவங்க போட்டிருக்காங்க. இப்படி மாலை போட்டவங்க எப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த பிசினஸ் மேன் கிண்டல் பண்ணிட்டாரு. இது நல்லது நடக்கிறதுக்காக போட்ட மாலை இல்ல, என் அம்மாக்காக போட்ட மாலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா பிசினஸ் மேன் மேற்கொண்டு எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஜெயாக்கு இவங்களோட அம்மா ஞாபகம் வந்துருது. அம்மாவோட போட்டோ எடுத்து பாக்குறாங்க. அந்த அம்மா பார்க்க ஈரின் மாதிரியே இருக்காங்க. அவங்க நெக்லஸ் தான் இவங்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஈரினோட ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்திருப்பாங்க, அதனால தான் புது ஊருக்கு வந்திருக்காங்க. இவங்க பொண்ணான ஜெயாவும் கூட வந்திருக்கா. அதே மாதிரி இவங்களோட மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் கூட வந்திருக்காரு. இவங்களுக்காக ஒரு வீட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு பியானோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால பியானோ ஒண்ணு இந்த இடத்துல வாங்கியிருக்காரு. இப்ப நைட்டு எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரினுக்கு கீழ இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி கேண்டில் எடுத்துட்டு கீழே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு உருவம் போற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ முதுகுல கை வைக்கிறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் தான் வச்சிருப்பாரு. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, புது இடம்ல அப்படி தோணி இருக்கோன்ற மாதிரி கூட்டு போறாரு. வேற ஒரு நாள் நைட்டு மாமனார் தூங்கிட்டு இருக்கும் போது சட்டுன்னு சவுண்ட் கேக்குது. இப்ப மாமனார் முழிச்சிடுறாரு. எங்க இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் சவுண்ட் கேட்டிருக்கோம். எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது யாரையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. யாரோ கத்தியால இவரோட கழுத்தை அறுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கலெக்டர் மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட்ல இருப்பாரு. அதனால நிறைய பேர் இவரோட பாடியை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் இறந்து போன துக்கத்துல மாமனார் உட்காந்து இருக்காரு. அப்பதான் ஒரு மர்ம நபர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. யார் நீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. என் பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இங்க நானும் என்னோட மருமகளும் மட்டும் தான் இருக்கும், பொண்ணெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பர்டிகுலர் ரூம் வந்துட்டாரு. அங்க யாரோ சேர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. துர்கா உனக்கு என்னமாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. அதனால இவரும் பொறுமையா பக்கத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப நான் இங்க இருக்கேன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா துர்கா அங்கதான் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் தினமும் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்றாருப்பா, இன்னும் இவர்கிட்ட பொறுத்து போகவா இல்ல சாவடிச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா ஹஸ்பண்ட லாக் பண்ண மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற மாமனார் ஷாக் ஆகுறாரு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அப்பா இருக்காருல, அவன் கதையை முடிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. துர்கா அட்டாக் பண்ணாலும் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, துர்காவை லாக் பண்ணிடுறாரு. என்னையே சாவடிக்க பார்த்தல அப்படின்ற மாதிரி அவங்கள சாவடிச்சிடுறாரு. இப்ப அவங்க இறந்து கீழே விழுறாங்கல்ல, கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இதெல்லாம் பாக்குற மாமனாருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப இந்த அப்பா இருக்காருல, இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்க இருக்காத, போயிடு போயிடு அப்படின்ற மாதிரி இந்த அப்பாவும் மறைஞ்சிடுறாரு. இதெல்லாம் பாக்குற மாமனார் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா கீழே வந்து மருமக கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா மருமக சுத்தமா காதுலயே வாங்க மாட்டாங்க. என்ன பேசுறதை கேட்காம இருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் பேத்தி இவரோட உடம்புக்குள்ள பூந்து போயிட்டு இருக்காங்க. என்ன உடம்புக்குள்ள பூந்து போறா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மாமனார் இறந்து போயிட்டாரு அப்படின்றது மாமனாருக்கு தெரிய வருது. இப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் தானே வீட்டுல இருக்காங்க. பொண்ணு பியானோ வாசிச்சிட்டு இருக்கா. சாப்பிடறதுக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. உங்க மேல கோவமா இருக்கேன், நான் சாப்பிடலாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அம்மா மேல என்ன கோவம்னு கேக்குறாங்க. ஏன்னா நீங்க தான் அப்பாவை சாவடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்படி எல்லாம் உனக்கு யாருமா சொன்னது அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. அப்பதான் அப்படின்ற மாதிரி பியானோவை காட்டுறா. அந்த இடத்துல பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா யாரோ மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கண்ணாடியில பார்க்கும் போது தான் ஹஸ்பண்டோட ஆன்மா அந்த இடத்துல இருக்கிறது தெரிய வருது. இந்த இடத்துல இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒரு ட்விஸ்டும் ரிவீல் பண்றாங்க. இந்த வீட்டுக்கு வந்த முத நாளே ஈரன் அந்த சிலை இருக்கிறத பாத்துருவாங்க. அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை வேற மாதிரி மாத்திரும். நைட் ஹஸ்பண்ட் பார்த்து ஷாக் ஆனர்ல, ஒய்ஃபை பார்த்து தான் ஷாக் ஆயிருப்பாரு. ஒய்ஃப் தான் சாவடிச்சிருப்பாங்க. இப்பதான் இவங்களுக்கு எல்லாமே புரியுது. இந்த சிலையால நம்மளே நம்ம பொண்ணை கொன்ற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணை வேற ஒரு நபர்கிட்ட கொடுத்து வெட்டுறாங்க. அந்த பொண்ணு அம்மாவை பார்த்து சோகமா போயிட்டு இருக்கா. இவங்க இருக்காங்கல்ல, நம்மளே சாவடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சிலையோட எரிஞ்சு போயிருப்பாங்க. இதெல்லாம் ஜெயா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களோட அம்மா மறுஜென்மம் எடுத்திருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு சில விஷயங்கள் தோணுது.
என்ன அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு இருக்க மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த போட்டோ வேற யாரு கூடயாவது மேட்ச் ஆகுதா பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட தராங்க. அந்த பொண்ணு வேகமா நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் போட்டோவை காட்டுது. ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு எனக்கு உடனே தெரியணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆட்களும் தகவலை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய பில்டிங் நமக்கு காட்டுறாங்க. சாக்ஷி இங்கதான் பேட்டி எடுக்கிறதுக்காக சாம் கூட வந்திருக்காங்க. சிவராமன் அப்படின்ற ஒரு பெரியவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல என்ட்ரி போட்டு தான் போனோம் போல, அதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் பாலா அப்படின்ற ஒரு நபர் வராரு. லைன்ல எல்லாம் நிக்க மாட்டாரு. இவர் பாட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்து என்ட்ரியை போட்டு போறாரு. என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சாக்ஷியும் சாமும் யோசிக்கிறாங்க. பாலா லிப்ட்ல ஏறும் போது அதே லிப்ட்ல தான் இவங்க ரெண்டு பேருமே ஏறுறாங்க. அதே மாதிரி சிவராமன் அப்படின்ற அந்த பெரியவரும் இந்த லிப்ட்ல ஏறுறாரு. பாலா இருக்கான்ல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி சாக்ஷி கிட்ட ஃப்ளோட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவங்க அவாய்ட் பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இதே லிப்ட்ல தான் ஏறுறாங்க. இதை தாண்டி ஒரு பொண்ணு இந்த லிப்ட்ல வந்து ஏறுறா. மொத்தமா 7 பேர் இந்த லிப்ட்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது லிப்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி நிக்குது. என்ன ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு செக்யூரிட்டியும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ உடனே அவங்க கிட்ட மைக்ல பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், சீக்கிரமா சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பாலா திரும்பி சாக்ஷி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றான். கண்டிப்பா உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்கேயும் பாத்துருக்க வாய்ப்பு இல்ல, கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு இரு அப்படின்ற மாதிரி சாம் கோவமா சொல்றாரு. ஹீரோயின் லேட்டா வந்ததுனால தானே இதெல்லாம் நடக்குது. அதனால ஹீரோவும் ஹீரோயின் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் பெருசா ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பாலா இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரி பேசிடுறான். இதை கேட்கிற ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுனா நடக்கும், உனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரிலாம் அவனை அடிச்சிடுறாங்க. தெரியாம பேசிட்டான் விடு அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் ஹீரோயினை கண்ட்ரோல் பண்றாரு. செக் பண்ண வந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, என்ன ப்ராப்ளமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் தகவலை பாஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் லிப்ட்ல லைட் விட்டு விட்டு எரியுது. அப்ப பாலா இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோயினை கட்டி பிடிச்சிடறான். ஹீரோயினும் இந்த தகவலை ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. கோவப்பட்ட ஹீரோவும் அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, க்ளோஸ்டு பிளேஸ்ல நான் இருட்டுனா பயப்படுவேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு புரிய வைக்கிறான். இதனால சாக்ஷி இருக்காங்க பாத்தீங்களா, மேல இருக்க ஜன்னலை ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப பெட்டரா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா சரி பண்ணிடுவோம்னு சொன்னார்ல, நீங்க சொல்லியே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சாம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப திரும்பி லைட் விட்டு விட்டு எரியுது. லிப்ட் வேற கொஞ்சம் மூவ் ஆகுது. இவங்க எல்லாருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்க கண்ணாடி உடைஞ்சு அந்த கண்ணாடி பாலாவோட கழுத்துல சொருவிடுது. பாலா அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க செக்யூரிட்டி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. பில்டிங் ஓனருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. பில்டிங் ஓனர் நமக்குள்ளேயே முச்சுக்கலாம், போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவருக்கு மனசு கேட்காம போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்ப ஜெயாவும் ஒரு ஆபீசரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த சிலை நடமாட்டத்துல இருக்கு, எல்லாருமே வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க, எப்படியாவது இந்த சிலையை நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி இந்த ஆபீசர் கேக்குறாரு. அப்பதான் அந்த சிலையில நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்றதெல்லாம் புரிய வைக்கிறாங்க. அந்த சிலையை இந்த பாக்ஸ்ல வச்சா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த பாக்ஸை இவங்களே தான் இத்தனை வருஷத்துல கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆபீசரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யார் இந்த கொலையை பண்ணான்னு கேக்குறாரு. லைட் போச்சு சார், யார் பண்ணான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஆபீசரை பொறுத்த வரைக்கும் யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. இப்ப மைக்ல எல்லார்கிட்டயும் பேசுறாரு. நீங்க யாரும் பயப்படாதீங்க, இப்ப போலீஸ் கேஸா மாறிடுச்சு, நாங்க சீக்கிரமே உங்களை வெளியே எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் எல்லாருமே காட்டுற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரா காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே அவங்க கையில என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி காட்டிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, பேக்ல இருக்க அந்த சிலையை எடுத்து காட்டுறாங்க. அந்த சிலை இப்ப ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு போல. இந்த சிலை எப்படி ஹீரோயின் கிட்ட வந்தது அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. டிரைவர் தானே பாக்குறதுக்கு போனாரு, ஆட்கள்லாம் இல்ல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் அந்த சிலை கிடைச்சிருக்கும். இது கிடைச்சது மேடம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தந்திருப்பாரு. அந்த சிலையை பத்தி நமக்கு தானே தெரியும், இந்த ஆபீசருக்குலாம் சிலையை பத்தி தெரியல. கண்டிப்பா இதுல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்காங்க, இவங்கள யார் மேலேயாவது கிரைம் கேஸ் இருக்கான்றத உடனே விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அதுக்கான வேலையெல்லாம் பரபரப்பா பாக்குறாரு. திரும்பி லைட் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப லைட் ஒரேடியா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல அந்த பொண்ணு கொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. இதெல்லாம் பார்த்த அசிஸ்டன்ட்டோ வேகமா வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கொலை நடந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவங்கள வெளியே எடுக்கிற ப்ராசஸை இன்னும் குயிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. சிவராமனை பொறுத்த வரைக்கும் ஜோஷியெல்லாம் ஓரளவுக்கு பாக்குறவரா தான் இருப்பாரு. நம்ம கூட ஒரு தீய சக்தி இருக்கு, அதனால தான் இந்த கொலைலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் சாக்ஷியால பெருசா நம்ப முடியல. இப்ப பயந்து போயிருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அடிக்கடி அவர் பாப்பாரு, இவங்களும் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள் அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. போஸ்ட் ரீதியா ஹீரோயின் தான் ஹீரோ விட பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சீக்கிரமா நீ அவளை விட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடு, அப்படி இல்லைன்னா வீட்டுல மரியாதை கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இதனால ஹீரோக்குள்ளேயும் ஒரு பயம் கிரியேட் ஆகுது. ஹீரோவோ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு salary ஏறி இருக்குல்ல, இதை வச்சு வீட்டு எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கலாம், நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவா பேசியிருப்பாங்க. அப்படி ட்ரை பண்ணி தான் இவர் கஷ்டப்பட்டு இந்த ஆஃபரை புடிச்சிருப்பாரு. இத பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. காரணமே இல்லாம பல வாட்டி உன்கிட்ட கோவப்பட்டிருக்கேன், ஆனா நீ எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்க, இந்த விஷயத்தை இப்ப சொல்லணும் போல எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீலிங்கா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்க ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்கல்ல, லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த பையனை செக் பண்றதுக்காக உள்ள போலான்ற மாதிரி இறங்கி வந்துட்டு இருக்கான். அப்ப கையில வச்சிருக்க டூல் தெரியாதனமா கீழே விழுந்துருது. இவங்க டோரை வேற ஓபன்ல வச்சிருந்தாங்கல்ல, அதனால ராம் மண்டையில விழுந்து அவர் இறந்து போயிடுறாரு. இத பாக்குற ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் இருக்கார்ல, இது வேலைக்காவது, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு பிளான சொல்லிட்டாரு. நிறைய ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மாட்டிட்டு இருக்கல அந்த இடத்துல இருக்க சவரையே உடைக்க சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களும் அதுக்கேத்த மாதிரி சவரெல்லாம் உடைக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் அந்த தீய சக்தி அப்படின்ற மாதிரி சிவராமன் சொல்லிட்டாரு. எதை வச்சு அந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சாட்சி கேக்குறாங்க. பாலா மேல முதல்ல இவ தான் கைய வச்சா, பாலா முதல்ல இறந்து போயிட்டான். அந்த பொண்ணு பயப்படும் போது அந்த பொண்ணு மேல கைய வச்சா, அந்த பொண்ணும் இறந்து போயிட்டா. அடுத்ததா ஹஸ்பண்ட் மேல கை வச்சா, ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயத்துல இவர் மேல கைய வச்சிடுறாங்க. இவர் இன்னும் பயந்துடுறாரு. இவங்கள மாதிரி கொடூரமா சாவறதுக்கு நானே செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சிவராமன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட செயினை நெரிச்சு அவரே இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் பாக்குற சாட்சியும் சாமும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இவகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பார்த்தா திரும்பி லைட் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. சாம் என்ன பண்றாருன்னா கிளாஸ் பீஸை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இவங்க சேஃப்டிக்காக கிளாஸ் பீஸை எடுத்து ஈரனை நெருங்கிட்டு இருக்காங்க. ஈரனும் இவங்களோட சேஃப்டிக்காக பேக்ல இருக்க அந்த சலையை எடுத்துக்கிறாங்க. என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ஆபீசர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. சாட்சி இருக்காங்கல்ல, தெரியாதனமா சாம குத்தி இருக்காங்க. சாம நம்மளே குத்திட்டுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் ஒன்னால் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஈரின் மேல கோவப்பட்டு நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. நம்மள கொல்ல போறா போல அப்படின்ற மாதிரி ஈரின் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்தவங்க அவங்களோட கழுத்தை அறுத்துட்டு அங்க இறந்து போயிடுறாங்க. சாட்சியை தொடும் போதுதான் ஈரின் சில விஷயங்களை ஃபீல் பண்றாங்க. இவங்க ஃபீல் பண்ற விஷயத்த நமக்கு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். அப்ப சாட்சி இருக்காங்கல்ல, ஒரு இளவரசி மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தங்கச்சியாவும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பூஜைக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சிலையை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தராரு. அந்த சிலையை வச்சு பூஜை பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். இந்த இடத்துல இவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டே பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பொருளா போட சொல்றாங்க, அதை இவங்களும் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த பூஜை நடந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சாமியாரா ஒரு நபர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரையும் வர சொல்லியிருக்காங்க. வந்த அவரும் இந்த சிலையை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதை வச்சு எதுக்காக பூஜை பண்ணீங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண சிலை கிடையாது, ரொம்ப தீய சக்தி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கொண்டு வந்து தந்தவன் யாருன்ற மாதிரிலாம் இவர் பேசி விசாரிக்கிறாரு. அப்பதான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த நபரை காட்டுறாங்க. நீ எதுக்காக இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கோவமா கேட்டுட்டு இருக்காரு. சுத்தி இருக்க ஆட்களும் இவனை லாக் பண்ணிடுறாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, நான் வேணும்ட்டே தான் இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். மன்னரும் அவனை சாவடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் லாக் பண்ணி சாவடிக்கலான்னு பாக்குறாங்க. இந்த சிலையை என்னால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன சாவடிச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே இறந்து போயிடுவீங்கன்னு சொல்றான். இதனால இந்த சாமியாரை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்களை நிறுத்த வச்சிடுறாரு. இப்ப நாங்க என்ன பண்ணணும், எங்களை இந்த சிலை கிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டாரு. காப்பாத்தோன்னா இந்த ராஜ்யத்தை என்கிட்ட தந்துருங்க, இந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் தான் அரச மாதிரி ஆட்சி பண்ணுவேன், அதே மாதிரி நீங்க என்னோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவரும் யோசிக்கிறாரு, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினைக்கிறாரு. நீங்க எதுக்காக காலில் விழணும், நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி மன்னர் நிறுத்த சொல்லிடுறாரு. இவன் கதையை முடிங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஆட்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப கொடூரமா இவனோட கதையை முடிச்சிடுறாங்க. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவனும் இறந்து போயிடுறான். என்னால இந்த மாதிரிலாம் சொல்றான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த சிலையை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆட்களும் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்படி எடுக்க போன நபரை கொடூரமா இந்த அக்கா சாவடிச்சிடுறாங்க. எதுக்காக இவ சாவடிச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க படை ஆட்களையே ரொம்ப கொடூரமா சாவடிச்சிட்டு இருக்காங்க. தங்கச்சியும் அக்காக்கு தெரியாம எப்படியாவது அந்த சிலையை தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி தூக்குறதுக்காக வரா. அதை கவனிச்ச இவங்க இருக்காங்கல்ல, தங்கச்சியே கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற அரசர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நம்ம பொண்ணை சாவடிச்சாது இந்த விஷயத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. இப்ப லாங்ல இருந்தே பொண்ணை நோக்கி அம்பெல்லாம் விடுறாரு. 3-4 அம்பு அவங்க மேல படுது. அவங்க அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இந்த சாமியாரும் கட்டுப்படுத்துறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த மாதிரி இவங்க யோசிச்சுதான் ஒரு முடிவை பண்ணிருப்பாங்க. அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இடத்துல செட் பண்ணிருவாங்க. அங்க ஒரு கல்லை வச்சு புதைச்சு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஃபார்மர் தெரியாதனமா தோண்டி எடுத்திருப்பாரு. அது மூலியமா நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கும். இதே மாதிரி பலர் கையில பாஸ் ஆகி தான் இப்ப ஈரின் கையில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப லிப்டை ரிப்பேர் பண்ணி இவங்க கீழே வர வச்சிடுறாங்க. வந்து லிப்ட்ல பாக்கலான்னு வந்தா அந்த இடத்துல ஈரின் மிஸ் ஆகுறாங்க. ஈரின் எங்கன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பார்த்தா ஈரின் மாடிக்கு வந்து மேல இருந்து குதிச்சிருப்பாங்க. மேல இருந்து ஒருத்தவங்க குதிச்சதுனால எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க.
அவங்க கையில இருக்க சிலையும் கீழே விழுந்துருது. ஒரு சின்ன பையன் எடுக்கிறான். ஈரன் எங்கன்ற மாதிரிலாம் ஜெயா தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? இந்த இடத்தை கண்டுபிடிச்சுதான் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் ஈரன் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. அம்மா மாதிரியே இருக்காங்கல்ல, அதனால இவங்களும் தொட்டு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அம்மா ஞாபகம்லாம் நிறைய வருது. அதே மாதிரி அந்த சின்ன பையன் சிலையை வச்சிருக்கிறத கவனிக்கிறாங்க. முதல்ல அந்த சிலையை கொடு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட இருந்து கேட்டு வாங்கிடுறாங்க. அந்த சிலையை ட்ரையாங்கிள் மாதிரி உருவாக்கி ஒரு இடத்துல புதைச்சாங்கல்ல, அந்த இடத்துல தான் இப்ப இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுது. ஏன்னா புதைச்ச கல் அந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல தான் இதை காலி பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்க. இப்ப பட்டாம்பூச்சி இவங்களை ஒரு மாடிக்கு கூட்டு போகுது. இவங்களும் மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. ட்ரையாங்கிள் மாதிரி இவங்களோட செயினை வச்சு அந்த செயினுக்கு நடுவுல வச்சா இது காலி ஆயிடும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க போட்டிருக்க செயினை கலட்டி ட்ரையாங்கிள் மாதிரி வச்சிடுறாங்க. அதுக்குள்ள இதை வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சக்தி வைக்க விட மாட்டேங்குது. இவங்களை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. இவங்களும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. கெட்ட சக்தி இருக்குன்னா நல்ல சக்தி இருக்கும்ல, இப்ப நல்ல சக்தி எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. அது மூலியமா இவங்களும் திரும்பி எந்திரிச்சிடுறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு அந்த சிலையை அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவுல வச்சிடுறாங்க. அதுக்கு நடுவுல வச்சோடனே அந்த சிலை இருக்குல்ல, பீஸ் பீஸா உடைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் இந்த சிலையால யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.